பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். தக் லைஃப் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் விழா ஒன்று நடந்திருக்கிறது. அதில் வழக்கமாக கமல்ஹாசன் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிப்பார் இல்லையா. எதிரில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அமர்ந்திருக்க அவரை மென்ஷன் பண்ணும் விதமாக தமிழேன்னு சொன்னதுலேயே நீங்களும் உள்ளே வந்திருந்தீங்க. தமிழ் தான் வந்து கன்னட மொழிக்கும் தாய், அதனால் நீங்களும் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல போக கமல் சொல்லுகிறாருங்கிறதுல சிவராஜ்குமாரும் நன்றி தெரிவித்து வணக்கம் சொல்லிட்டு அதை விட்டார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கன்னடர்கள் கமல்ஹாசனுடைய இந்த பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள், படத்துடைய போஸ்டர்களை கிழிக்கிறார்கள். தமிழை எப்படி கன்னடத்துக்கு தாய் என்று சொல்லுவது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் கமலுக்கு கன்னட மொழியுடைய வரலாறு தெரியாது, கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு, வரலாறு தெரியாமல் கமல்ஹாசன் பேசுகிறார் அப்படின்னு அவர் சொல்ல போக, இங்கே இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் கமல் பேசியது உண்மை, சத்தியம், சத்தியத்திலும் சத்தியம், தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே தமிழிலிருந்து வந்த மொழிகள் தான், தன் வரலாற்றை அறிந்து கொள்ளாத உண்மை உணராத கூட்டம் தான் அவரை எதிர்க்கிறது அப்படின்னு சீமான் சொல்ல, திருமாவளவனும் வந்து மொழியியல் அறிஞர்களே சொன்னது தான், அந்த மொழிக்காரர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், வரலாறு மாறாது, தமிழ்தான் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளுக்கு தாய், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலிலேயே கால்டுவெல்லே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரியான டாபிக் எடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் ஏன் வந்து சிந்து சமவெளி, கீழடின்னு இந்த மாதிரியான டாபிக்குகளாக எடுக்கிறீர்கள்? இது வந்து யாரும் பேசாத விஷயங்கள். மிக முக்கியமாக வந்து நாளைக்கு வந்து பண்பாட்டு ரீதியாக நம்மளை எப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விசில் ப்ளோயிங் முயற்சி தான் அது. இப்போ கீழடி வந்து நம்ம இன்றைக்கு பேசினோம்னா அதற்கான காரணம் என்னென்னா, வேறு மற்ற அரசியல் சிதறல்கள் கவன சிதறல் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நுட்பமாக வந்து நம்மளுடைய ஒரு வரலாற்றை தடத்தை வந்து அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு அறைகூலாக சொல்லிடுறோம். எடப்பாடி பழனிசாமியை ரோஸ் பண்ணுறதோ, சீமானை அடிப்பதோ அதெல்லாம் யார் வேணாலும் செய்யக்கூடிய இதை செய்வதற்கு ஆள் இல்லை. இதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோமா என்று தெரியாது. தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல வேறு யாரும் செய்யவில்லை என்பதால் இந்த வேலையை எடுத்து போட்டுக்கொண்டு செய்கிறோம். சரி, கமலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லிடுவோம். அவர் வந்து மாநில கமல் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை நம்ம வந்து வாழ்த்து சொல்லி மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார். தமிழிலிருந்து கன்னடம் உருவானதா அப்படின்னு நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டீர்கள் என்றால் அது அப்படி இல்லை, உருவாகவில்லை என்பதுதான் அதற்கான பதில். நீங்க விரும்புகிற பதில் கிடைக்காது. தமிழ் கன்னடம் என்கிற ஒரு பொது மொழியிலிருந்து கன்னடம் என்று தனியாக கிளைத்து சென்றது. இதே போலதான் மலையாளமும் இதே பாதையில் தான் கிளைத்து. தெலுங்கு வந்து புரோட்டோ திராவிட மொழியிலிருந்தே தனியாக கிளைத்து சென்று விட்டது. அது தமிழாக மாறும் இடத்துக்கு முன்னாடி இருந்தே அது கிளைத்து சென்றது. புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ், அதிலிருந்து புரோட்டோ தமிழ், புரோட்டோ தெலுங்கு. இந்த முதல் பிரிவே வந்து தெலுங்கு தான். ஏன்னா அதனுடைய ஆற்றுப்படுகை அந்த நதிக்கரை நாகரிகத்திலிருந்து உருவான சமூகங்கிறது தனி. புரோட்டோ திராவிடன்லேருந்தே அது பிரிந்து விட்டது. அதற்கு பிறகு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. புரோட்டோ திராவிடன் என்கிற மொழிக்கு 4000 வருட பழமை இருக்கிறது என்றால் அது புரோட்டோ சவுத் திராவிடன், புரோட்டோ சவுத் சென்ட்ரல் திராவிடனாக பிரிவதற்கு 1500 பொது ஊழிக்கு முன்பு 1100 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு புரோட்டோ தமிழ் கன்னடா, புரோட்டோ கன்னடா, புரோட்டோ தமிழ் மலையாளம் கன்னடா, இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த மொழி கிளைத்து கொண்டே வருகிறது. இதுக்கிடையில அந்த பக்கம் துளு வேற துளு இருக்குது. அடிப்படையில் மொழி என்பது ஒரு சமூக விளைச்சல். பண்பாட்டை போல சமூகமாக கூடி வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வசதிக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு செயற்கையான கம்யூனிகேஷன் டூல் தான் மொழி. மொழி ஒரு குழந்தை மொழியை பேசத் தொடங்குவது போல் அர்த்தமின்றி தொடங்கி 3 வயதாகும் போது அதற்கு ஒரு அர்த்தம் வந்து அதற்கு பிறகு அது செழுமையடைந்து சின்ன சின்ன அசைவுகளாக துளிகளாக தொடங்கி ஆறாக திரளுவதான் மொழி. திரண்ட ஆற்றுக்குத்தான் நாம் பேர் வைத்துக் கொள்கிறோம். இப்போ நீலகிரி மலையில் ஓடக்கூடிய ஒரு சுனைக்கு பேர் என்னன்னு போய் கேட்டீங்கன்னா இங்கே யாருக்குமே தெரியாது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மலை பழங்குடியினரும் கேட்டால் அவங்க அந்த சுனைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதை போய் பவானி ஆறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களுக்கு அதுக்கு வேறொரு பெயர் இருக்கும். எப்படி சமஸ்கிருதம்
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய் என்று சொன்னால் நமக்கு கோபம் வருகிறதோ அதே போலதான் தமிழை கன்னடத்துக்கு தாய் என்று சொல்லுவதும் அவர்களுக்கு அது பிழையாகத்தான் தெரியும். அதுல லாஜிக் இருக்கான்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கத்தான் செய்யுது. ஒரே மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் பிரிந்து தனியாக கிளைப்பதுங்கிறது இயற்கையானது. எல்லாமே அந்தந்த வட்டார வழக்குகள் தான். ஒரு அளவுக்கு மேல் அந்த வட்டார வழக்கு பேசக்கூடிய மக்களுக்கு தொகை பெருகிவிட்டால் அது தனி மொழியாக தோன்றிவிடுகிறது. இது அந்தந்த பகுதி மக்களுடைய சமூக புவிநிலையை. அதனால தொல்காப்பியமே கூட நிலமும் காலமும் தான் முதல் பொருளாக வைக்கப்படுகிறது. தமிழ் மொழின்னு இன்னைக்கு நாம் பேசக்கூடிய மொழியை ஒரே மொழியாக சொன்னாலும் அதுவே பல்வேறு வட்டார வழக்குகளுடைய கலவையாக தான் தொகுப்பாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு நொம்பலப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல அதுக்கு பொருள் உண்டு. இங்க வட மாவட்டங்கள்ல கேட்டீங்கன்னா அது என்னன்னே தெரியாது. இதற்கெல்லாம் தொடக்கம் எதுன்னா புரோட்டோ திராவிடன்ல நோங்கிற வார்த்தை தான். நோங்கிற சொல்லிலிருந்து நோய், நோதல், நோவு, நொந்து போவது எல்லாம் கிளைத்து அதுதான் நொம்பலம் ஆகுது. அந்தந்த வாழ்விடத்து இயற்கையால் தானாகவே வரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி மாறுபாடு அடைந்த பல்வேறு வட்டார வழக்குகள் தான் கன்னடமாக, மலையாளமாக, துளு, தோடா போன்ற மொழிகளாக பிரிந்திருக்கின்றன. இவை எல்லாமே தமிழ்தான் அப்படின்னு நாம் சொல்லலாம். அவர்களுக்கு வேறு பெயர் இருக்கிறது. அதை நாம் போய் அவர்கள் மீது திணிக்க முடியாது. அதனால்தான் அது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு கால்வெளு, தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம்னு எழுதல. இதுல இன்னொன்று குறிப்பா எப்படின்னா நம்ம நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது 80 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீதி கட்சிக்கு பின்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் 40களிலிருந்து தான் இந்த மொழி பற்றியான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த இந்தியாவுக்குள்ள ஒரு எது தொன்மையான மொழி, ஆரியமா தமிழா அப்படிங்கிற வடமொழியா தென்மொழியா அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக இருக்கட்டும், அதில் யார் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், யார் இந்த பகுதிக்கு ஆதியில் வந்தவர்கள், யார் இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள்ங்கிற இந்த அரசியல் கோட்பாட்டு இதெல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா? அந்த இடத்துலையே நம்ம இன்னும் நிற்கிறோம். இப்போ சீமான் போன்றவர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தா கூட யாருக்கும் கோவம் வரதான் செய்யும். தமிழர்களாக இருந்தால் கோவம் வரதான் செய்யும். எப்படா நீங்கள் தமிழை இல்லைங்கிறீங்க, தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்ங்கிறது தானே சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய கலைஞரே அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறமா கண்டுபிடிப்புகளும் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆய்வறிக்கைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம முன்வைக்கணும். தமிழ் என்ற சொல் தமிழ் மொழிக்கு பெயராக எப்போது முதலில் பதிவாகிறது அப்படிங்கிற கேள்வி எடுத்து பார்த்தோம்னா, தொல்காப்பியம் தான் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் இலக்கிய சான்றாக வயதில் மிக மூத்தது. அது இலக்கணமே இலக்கிய வடிவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நூல். அதில் தமிழ் என்கிற சொல் வருது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது பல்வேறு அறிஞர்கள் கடந்த காலகட்டத்தில் பொது ஊழிக்கு முன்பு 1500 ஆண்டுகள் தொடங்கி 300 ஆண்டுகள் வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களை தொல்காப்பியருக்கான வயதாக, தொல்காப்பியத்துக்கான வயதாக நிர்ணயித்தாலும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதை கிமு 711 பொது ஊழிக்கு முன்பு 711ன்னு நிர்ணயிக்கிறார்கள். இதுதான் இருக்கிறதுல பழசு. இதில் தமிழ் என் கிளவியும் அதன் ஓர் அற்றே அப்படின்னு ஒரு நூற்பா வருகிறது. இந்த இடத்தில் கூட அதை மொழியாக அவர் எடுத்துக்காட்டாக தமிழ்னு சொல்லும் போது இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது தமிழ் என்ற மொழிக்கு இலக்கணம் வகுப்பதாக அதில் சொல்லவில்லை. மொழியுடைய பெயரை இயல்பாக அவர் எடுத்துக்காட்டுறார். மொத்த தொல்காப்பியத்திலும் ஒரே ஒரு இடத்தில் தான் தமிழ் என்கிற சொல் வரும். அது இந்த இடத்தில் தான். இது புள்ளி மயங்கியல்னு ஒரு பகுதியில் எழுத்ததிகாரத்தில் ஒரு இடத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா அதற்கு முன்பு ஏன் இல்லைன்னா அதுக்கு முன்பு இலக்கிய சான்றுகள் இல்லை. அதற்கு பிறகு சங்க காலத்தில் தான் தமிழ் என்கிற சொல்லை சங்க இலக்கியங்களில் பதிவு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். களப்பிரர் காலம், கிமு 100லிருந்து 300 வரை, கிபி 300 வரைக்குமான காலகட்டத்தில் வச்சரநந்தி அப்படிங்கிற ஒரு தமிழச் சங்கம் அப்படின்னு நிறுவி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வருது. அப்போதும் அது தமிழ் சங்கம் அல்ல, தமிழச் சங்கம் தான். ஏன் அது தமிழச் சங்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா திசை சொல்லாகத்தான் அப்போது வரைக்கும் கூட தமிழை பயன்படுத்தி வந்திருக்கிறோம். நமக்கு தமிழ் என்று சொல்கிறோம் என்றால் நம்ம மொழி தாண்டி அடுத்த இடங்களுக்கு போகும்போது தமிழை தமிழ் என்று உச்சரிக்க முடியாதவர்கள் அதை தமிழ, டைமரிக்கா, லைமரிக்கா, திராவிட அப்படின்னு பல்வேறு விதங்களில் உச்சரிக்கிறாங்க. எப்படிலாம் சொல்ல முடிஞ்சது அப்படிதான். சைனா, சீனா, இன்னைக்கு நாம சீனா என்று உலகமே அழைக்கக்கூடிய அந்த நாட்டுடைய பெயர் அவர்கள் அழைக்கும் முறை சீனா அல்ல, ஜோங்கோ. அப்படி நம்மளால வெளியில் அந்த நாட்டுக்கு வெளியில் இருப்பவர்களால் அப்படி எப்படி அழைக்க முடியவில்லையோ அவர்கள் சீனா என்று அழைக்கிறார்கள். அதை சீனா ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு உலக அளவில் அங்கு நடத்தப்படுகிற கட்சிகள் அந்த அரசாங்கமே சைனா என்று தான் வழங்கிக் கொள்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லுவது ஷாங்கோ.
இப்ப கூட நம்மளால அதை உச்சரிக்க முடியாது. ஆமா. இது மாதிரியான ஒரு ஆனா ரூபா நோட்ல அச்சடிச்சு அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாட்டினுடைய பேர் அச்சடிச்சு வச்சிருக்காங்க. மத்திய நாடு, சென்ட்ரல் ஸ்டேட்டுங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்போ இந்த நூற்பாவில் தாள் என் கிளவி கோலொடு புணரின் அக்கிடை வருதல் உரித்துமாகும் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா, தாழ்கோல் என்று மட்டும் இல்லாமல் தாளக்கோல் என்றும் கூட அதை சொல்லலாம். அந்த இல்லில் இருக்க ஒற்று இல்லாமலும் சொல்லலாம். அக்கு வந்து சாரியை பெற்றி வரும் தான் அந்த நூற்பாவுடைய பொருள். தமிழ் என்கிற சொல்லும் அதே மாதிரி அக்கு என்கிற சாரி பெறும். அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடுன்னு சொல்லலாம், தமிழ் வேல் மட்டுமல்ல தமிழவேல்னு சொல்லலாம். இதை காட்டுவதற்கு தான் தமிழை அவன் அந்த இடத்துல தொல்காப்பியர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். சரி, தொல்காப்பியத்துக்கு பிறகு தமிழ் என்கிற சொல்லை மொழியின் பெயராக குறிப்பிட்டிருக்கக்கூடிய உள்ளதிலேயே பழைய சங்க இலக்கிய நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து. அது சேர மன்னர்கள் 10 பேருடைய புகழை பாடிய 10 கவிஞர்களுடைய பாட்டு தொகுப்பு. முதலும் கடைசியும் கிடைக்கல, நடுவில் இருக்கக்கூடிய 8 கிடைச்சிருக்கு. அதுல வந்து கொண்டி மிகைப்பட தண்டமிழ் செறித்து அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது. இங்க வந்து தமிழை வந்து தமிழ் மொழி அது இனத்துக்கான பெயராக சுட்டி காட்டுகிறார்கள். இது கபிலர் பதிவு செய்தது. செல்வக்கடுங்கோ வாலியாதன் படைகளை பற்றி பாடும்போது கபிலர் பதிவு செய்கிறார். இதற்கு இடையிலேயே சில பல நூற்றாண்டுகள் ஆயிருது. இதற்கு பிறகு பல்வேறு சங்க இலக்கியங்களும் தமிழ் என்கிற சொல்ல பதிவு செய்கின்றன. புறநானூறுல இருக்கட்டும், அகநானூறுல இருக்கட்டும், தமிழ்களும் மூவர் காக்கும் அப்படின்னு அகநானூறுல வருது. தமிழ் தலை மயங்கிய தலையானங்கானத்துன்னு புறநானூறுல வருது. பல்வேறு இடங்கள்ல தமிழ் சுட்டப்படுகிறது. இதற்கெல்லாம் முன்பு அதனுடைய பெயர் என்ன? பெயரே இல்லையா? இருக்கிறது, அது திசை சொல்லாக இருக்கிறது. இதற்கு இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு போனால் இந்த மொழிகள் எல்லாம் கிளைக்காத காலத்தில் அதற்கு பெயர் என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த இடத்தில் தான் கன்னடத்தை, தெலுங்கை, கவின் மலையாளத்தை எல்லாம் நீங்க வந்து தமிழ் தான் தாய்னு சொல்ல முடியுமா முடியாதாங்கிற பிரச்சனைக்குள் கொண்டு போய் நிறுத்துகிறது. அடிப்படையில் தமிழுடைய எந்த வட்டார வழக்குக்கும் தனிப்பட்ட பெயர் இல்லை. நெல்லை தமிழ்னு சொல்லுகிறோம், கொங்கு தமிழ்னு சொல்லுகிறோம், அப்படிதான் அது வட்டார வழக்காக தான் தமிழ்னு சேர்த்து தான். அதுக்குன்னு தனியான ஒரு பெயர் இல்லை. தமிழ் பேசக்கூடிய மலை பழங்குடிகள் இருக்காங்க, மலை மலாசராகட்டும், பளியர், இது மாதிரி மலையிலேயே வாழக்கூடிய சிறு இனக்குழுக்கள், அதாவது வரலாற்று மக்கள் தொடர்பில்லாத அளவுக்கு இன்னைக்கும் மலைவாசிகளாக வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய மொழி நாம பேசக்கூடிய தமிழிலிருந்து மிகவும் வேறுபட்டு இருக்கும், வேறு கலப்போடு கூட இருக்கும். அந்த மொழிக்கெல்லாம் அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு போய் கேட்டா, மொழிக்கு சாதாரண மக்கள், அன்றைய மக்களுக்கு பெயர் தேவையில்லை. அவர்களுக்கு வெளியுலகத்துடைய தொடர்பே மிக குறைவு. இது இன்னதுன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால்தான் அதற்கு மொழிக்கு பெயர் ஒன்று வேண்டும். மக்கள் பேசக்கூடிய பேச்சை மொழி என்று வரையறை செய்யும் போதுதான் அதற்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் உருவாகி, இலக்கணம் உருவாகி, அதற்கு மொழிக்கு பெயரும் இன்னும் அதுக்கு பின்னால வைக்கப்படுகிறது. மொழிக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காகத்தான் மொழி. சோ பொது ஊழிக்கு முன்பு தொல்காப்பியம் தவிர வேற எந்த இலக்கிய சான்றும் தமிழ் என்கிற சொற்பயன்பாட்டுக்கே கிடையாது. கல்வெட்டுல வந்து தமிழ் என்கிற சொல் எப்ப மிக பழமையான சான்றாக கிடைக்குதுன்னா, கலிங்க மன்னன் காரவேலன் எழுப்பிய அத்திகும்பா கல்வெட்டு இன்னைக்கும் ஒடிசால இருக்கு. 2ஆம் நூற்றாண்டு BCE அப்ப கிடைத்த கல்வெட்டில் இருக்கிறது. அதுல தமிழை தமிழ் என்று இல்லாமல் அங்கேயும் திரமிரன் தான் அவர்களே குறிப்பிடுகிறாங்க. இலக்கியம் அல்லாத எழுத்தாவணங்கள்ல தமிழ்னு வருவதுன்னு பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல கூட பேசியிருந்தோம். அதாவது பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சீன், எரித்திரிய கடலோடிகளின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு டைரியில டைமரிஸ் DYMIRICE அல்லது லிமிரைக் அப்படின்னு CE 59 கிரேக்க ஆவணம் ஒன்றில் குறிக்கப்படுகிறத பார்க்கிறோம். எந்த மொழி பேசக்கூடிய மக்களும் முதல்ல பெயர் வைப்பதற்கு எண்கள் தேவைப்படுது. எதா இருந்தாலும் அவர்களுக்கு எண்ணிக்கை மிகவும் முக்கியமா தேவைப்படுது. வேறுபடுத்தி காட்டுவதற்கு எண்ணிக்கை தான் முக்கியங்கிறனால அதைத்தான் முதல்ல கண்டுபிடிப்பார்கள், அதற்கு தான் பெயர் வைப்பார்கள். இந்த எண்ணு பெயர்கள்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது 4 என்று தமிழ்ல சொல்றோம் இல்லையா, இதனுடைய புரோட்டோ திராவிட சொல் வந்து நல்க். நால்கில் இருந்து ஒவ்வொரு மொழியிலையும் துளுவுல வந்து 4ன்னு மாறுது, தமிழ்ல 4 ஆகுது, மலையாளத்துல 4, தோடால நொங்கு, தெலுங்குல கன்னடத்துல 4, தெலுங்குல நலுகு, இப்படி பல்வேறு மொழிகளாக அது போகக்கூடிய இடத்துல பிரிந்து போகக்கூடியதை பார்க்கிறோம். திராவிட மொழிகளுடைய பழமை என்று பார்த்தால் அது 4000 ஆண்டு பழமை. இன்றைய தமிழ் என்பது அதனுடைய தொடர்ச்சி. நமக்கான மொழி வேர் 4000 ஆண்டுகள் வரை செல்கிறது என்பது நமக்கு எப்படி பெருமையோ, இதேதான் இந்த மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கும். கன்னடர்களுக்கு கன்னட மொழி குடும்பத்துடைய வேர் இதே 4000க்கு தான் போகும். 1000 வருடங்களுக்கு முன்பு இதற்கெல்லாம் பெயரே கிடையாது. எல்லாருமே அந்த திராவிட மொழி என்று இன்றைக்கு நாம் பெயர் வைத்துக் கொள்கிற இதுல தான் வந்து நிற்பார்கள். அப்போ அவர்களுக்கும் அதுதான் தாய். இதில் ஒரு தாய் ஒன்றிலிருந்து இன்னொன்று கிளைத்ததுன்னு சொல்லுவது அவர்களுக்கு இயல்பாகவே
பிரச்சனை சினமூட்டக்கூடிய ஒன்று. இப்ப நமக்கு 4000 ஆண்டுகால ஒரு மொழிக்கான தொடர்ச்சி இருக்கிறதுன்னா இதைவிட பழைய மொழிகள் உலகில் உண்டு. உயிர்ப்போடு இருக்கக்கூடிய பெருமை தான் தமிழுக்கானது. இது இல்லாமலே இருந்தாலும் கூட நாம் அதை போற்றவும் பாதுகாக்கவும் வேண்டும். குறிப்பா அதிகாரத்தின் பெயரால ஒரு ஜனநாயக காலகட்டத்தில் கூட இதை ஒடுக்கக்கூடிய தமிழுடைய திராவிட மொழிகளுடைய பெருமையை ஒடுக்கக்கூடிய அந்த இடத்தில் அதிகாரத்தின் மொழியான வடமொழியை கொண்டு வந்து வைப்பதற்கு காலகாலமாக முயற்சி ஏற்க மன்னர் காலத்திலிருந்து இதற்கான எதிர்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஜனநாயக காலத்திலும் அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அதை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்வோம். அதெல்லாம் தேவை. ஆனால் தமிழே மொழிகளுக்கெல்லாம் தாய். நாவலந்தீவு, சம்புத்தீவு, குமரிக்கண்டம் இருந்தது. இப்படியான கதைகள் அங்க வந்து நெற்றியில வந்து கண்ணுள்ள மனிதர்கள் இருந்தார்கள். அதுல இருக்க கதையெல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்களுடைய உடம்பு வந்து நுங்கு போன்ற உடம்பு, தொட்டா குழி விழுந்துரும். ஆமா, முன்னாடி என்ன ஸ்பீட்ல நடப்பாங்களோ அதே ஸ்பீட்ல நீங்க பின்னாடி நடப்பாங்க. இதை வந்து தேவநேய பாவனாரே சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் பெரிய ஒரு இப்படியான பல்வேறு கதைகள் கடந்த காலங்களில் கட்டப்பட்டன. அதுக்கு எழுதினவர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை வைத்துக் கொண்டுதான் பக்குரிலியாறு கண்டம் கதையெல்லாம் அவர் மற்றதை எல்லாத்தையும் படிச்சா அவர் விட்டது எல்லாமே பீலாங்கிறது தெரிஞ்சு வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை மட்டும் எடுத்து வைத்து பேசுகிறார். இந்த போலி பெருமிதங்கள் வந்து பொய்கள், ஆபத்தானவை. நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒன்றை பேசுகிறோம் என்றால் அதில் உண்மை இருக்க வேண்டும். இல்லாமல் இப்படியான பொய்கள், போலி பெருமிதங்களுக்கு பின்னால் சென்றால் அது நமக்கு கேட்கறதுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனால் உலகத்தின் முன்பு, அறிவியலின் முன்பு நம்மை மிகவும் முட்டாள்களாக காட்டி அம்பலப்படுத்திவிடும். இது தமிழுக்கு எதிராக பேசுவதல்ல. அவர்கள் பேசுகிற கன்னடர்கள் உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்றாங்கன்னா அது உண்மையில பாராட்டும். ஒரு முதலமைச்சர், கன்னட நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள்னா அதுல அவர்கள் சீரியஸா இருக்கா. இந்த சீரியஸ்னஸ் எல்லாம் நமக்கு வந்து பல பத்தாண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்காவது அதற்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் அதை பாராட்டணும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்